வைகாசி மாதத்திற்கு மேலதான் இந்த அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடியது உங்களுக்கு முடிஞ்சிடணும். புதுமையா தொழில் தொடங்கலாங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல சொத்துக்கள்ல அப்பா சம்பாதிச்சு வச்ச ஆதாயத்தை எல்லோருக்கும் எல்லா வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு நிகழும் தமிழ் பரபுவா வருடத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள் மூலமாக இந்த வருடத்தினுடைய ராசி பலனாக 12 ராசிகளில் 6ஆம் வீடான கன்னிராசியை பற்றி நாம் காண்கிருக்கின்றோம். கன்னிராசி என்பது ராசி பலனிலேயே 6ஆம் வீடு புதனை அதிபதியாக கொண்ட ராசி. கன்னிராசி அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதன் ஒரு வீட்டுல ஆட்சி உச்சம் பெறும் இடம் கன்னிராசி ஆகும். இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் பரபுவா வருடம் 2006ஆம் ஆண்டுல தமிழ் புத்தாண்டு பலனா அவங்களுடைய லைஃப், குடும்பம், வாழ்க்கை, தொழில், அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய பலனை இந்த காணொலி மூலமாக மிக எளிமையான முறையில நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கன்னிராசி உங்களுக்கு புது வருட பிறப்பு சித்திரை மாதம் தொடக்கத்திலேயே உங்கள் கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் அமைந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமைந்திருக்கிறாங்க. ராசிக்கு 10ல் குரு பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் வருடாந்திர கிரகங்களாக அமைந்திருக்கார்கள். இந்த ராசியை பொறுத்தளவுக்கும் கன்னிராசி புதன் அதிபதியாக கொண்டது. மிகவுமே தெளிவானவங்க. எந்த பிரச்சனையிலையும் அவ்வளவு சீக்கிரம் இவங்க சிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுவுன மீன்லயே நழுவுன மீன் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட் ஒரு விஷயத்தை 2 முறையா சிந்திக்கிறது. ஒரு ஆப்ஷனோட இப்படி ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 2 விதமா யோசிப்பீங்க. இது கரெக்டா வருமா வராதா, இது நம்ம சரியா இப்படி போய் நடக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு போறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்க மாட்டாங்க. டக்குன்னு மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க. ஒரு முடிவை இப்படித்தான் நினைக்காம பார்த்துக்கலாம், இப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பார்க்கும்போது இப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு அமைந்திருக்கிறார். இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் அவர் அமைஞ்சிருப்பார். ஆனா அமைந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. 10ல குரு அமைஞ்சிருக்காருன்னா தொழில் விஷயம், புதுமையா தொழில் தொடங்கலாங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னு கேட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ல ராகு பகவான் அமைந்திருக்கிறார். 6 ராகு இருந்துட்டாவே எப்படியாப்பட்ட எதிரி இருந்தாலும் சரிங்க, துரோகிகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மறைமுகமா எத்தனை சரி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் விலகி போயிடுவாங்க. வேலைக்கே ஆகாது. உங்களை காணாம என்ன வேணாலும் அவங்க பேசலாம், கடைசியா அந்த உங்ககிட்ட தான் வெற்றி வரும். காரணம் ஏற்கனவே நீங்க பல அவதிகளையும் குழப்பங்களையும் பொருளாதார இழப்புகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இந்த கன்னிராசிக்காரன் பொறுத்தவரைக்கும் ஏமாற்றம் அதிகமா அடைஞ்சிருவீங்க. ஒருத்தர் இவங்க ஏமாத்திட்டாங்களான்னு சொன்னா கண்டிப்பா இருக்காது. ஆனா இவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருவாங்க. வேற சீக்கிரமா ஒருத்தர் நம்பிடுவாங்க. இவங்க நான் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்துல 12ல உட்கார்ந்து இருக்கிற கேது விரைய கேதா இருக்காரு சிம்மத்துல. தொடக்கத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு 8ஆம் இடத்துல. அப்ப விரையாதிபதி பொறுத்தளவுக்கும் நீங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு லாபத்தை நோக்கி நீங்க போகணும்,
தொழிலை தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணணும். ஆனா கண்டிப்பா செய்யுங்க. ஆனா எதை செய்யறதாக இருந்தாலும் வைகாசி மாதத்திற்கு மேல செய்யுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். வைகாசி மாதத்திற்கு மேலதான் இந்த அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடியது உங்களுக்கு முடிஞ்சிடணும். அப்ப உங்க ராசியிலிருந்து ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்குமே இந்த ராசிக்கு இன்று 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்காரு. தொடக்கத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்ற இடத்துல பழகிற ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட, முக்கியமா சொல்றேன், ஆண்களா இருக்கிறவங்க பெண்கள் கிட்டையும், பெண்களா இருக்கிறவங்க ஆண்கள் கிட்டையும் பழக்க வழக்கத்தை எச்சரிக்கையா வச்சுக்கோங்க. தேவையில்லாத அவப்பெயர்களோ, குடும்பத்துல சலிப்புகளோ, இல்ல நீங்க பண்ணக்கூடிய நல்லதை அவங்க புரிஞ்சுக்காத போற மாதிரி தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழல்களோ உருவாகலாம். ஏன்னா சனி பகவான் இருக்கிறார் 7ஆம் இடத்தில். காலேஜ் படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ற இடத்துல இருந்தாலும் சரி, முக்கியமா பழக்க வழக்கத்தை கண்ட்ரோல வச்சுக்கணும். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாரு, மனசு சஞ்சலத்தை ஏற்படுத்துவாரு, மனசுல டக்குன்னு ஒருத்தரை நம்ப வைப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏமாந்துட்டுமோ, தப்பு பண்ணிட்டுமோ, இது நமக்கு தேவையில்லாத வேலையை போச்சு அப்படின்னு வருத்தப்பட வச்சிருவாரு. ஃபர்ஸ்ட்ல நம்பிக்கை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து, பின்னாடி ஏன் தான் இந்த வழியில் நம்ம போனோம் அப்படின்னு வருத்தப்படவும் வச்சிருவாரு. அப்ப இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கலஸ்திரம் மனைவி, திருமணஸ்தானகம், திருமணத்திற்கு அப்படித்தாங்க தடை வரலாம். திருமணத்துக்காக முயற்சி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். உங்க எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ உங்களுக்குன்னா அது உங்களுக்கு மட்டுமே இல்லைங்க, உங்க வாரிசுதாரர்களுக்கு கூட. ஒரு 50 வருஷம் 55 வயசுல இருக்கிறவங்களுக்கு நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலையங்கிறவங்களுக்கும் திருமண சுபகாரியத்துக்காக போராடிட்டு இருக்கிறீங்க. சுபகாரியத்துக்காக போராடிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது பொருந்தும். அப்ப இந்த சனிப்பார்வனாகும் இல்லற வாழ்க்கையில் திருமணம் ஆகலையேங்கிறவங்களுக்கு ஆகலையேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னும் நமக்கு சரியான வரன் அமையலையேங்கிறது. ஆடவங்களுக்கு கணவன் நம்மளை புரிஞ்சுக்கலையே, மனைவி புரிஞ்சுக்கலையே, மனைவி வீட்டார் புரிஞ்சுக்கல, இல்ல கணவன் வீட்டார் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வருத்தம் இப்ப கொடுக்கும். அந்த வருத்தம் இந்த வருஷத்துல உங்களுக்கு உருவாகிற வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலத்திலேயே இருக்குங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கிருச்சு அதெல்லாம். அது இந்த புது வருஷத்துக்கு அது பொருந்தமா இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பொறுமை, நான் முன்ன சொன்ன மாதிரி நிதானமா, எதற்கும் தேவையில்லாத எண்ணங்களை செலுத்தாம நம்ம தொழில் மேல கவனம் செலுத்தி, குடும்பத்து மேல மட்டும் கவனம் செலுத்தி, இடையில வர கருத்துக்களை முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணம் செலுத்தினால் மைனஸ் கூட பிளஸ்ஸா மாறும் வாய்ப்பு இருக்கு. காரணம் உங்க குரு கொஞ்சம் வலிமையா இருக்கிறாரு. அதே குரு நான் சொன்ன அந்த ஜூன் மாதத்துக்கு மேல இன்னும் வலிமை பெறார். அப்ப குருனால பார்க்கும்போது இந்த சனியினுடைய தாக்கம் எல்லாம் குறையும். செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்கு, சகோதரத்துக்குள்ள ஒற்றுமை குறையும். சகோதரத்துக்குள்ள ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு சலிப்புக்குள்ள உருவாகலாம். உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல சொத்துக்கள்ல அப்பா சம்பாதிச்சு வச்ச ஆதாயத்தை பிரிவினை பண்றதுனாலயோ இல்ல அதுல இருக்கிற சூழல்லையோ ஏதோ ஒரு சலிப்புகள் உருவாகலாம். அதையெல்லாம் நீங்க பார்த்து கவனமா கையாண்டுங்க. உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று குரு பார்வை 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை நிலம், வாகனம், பூமி, வீடு ஸ்தானத்தை போகிற யார் வீடு கட்டலி நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வருஷத்துல வீடு கட்டிடுவீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12 கேது, 12க்கு விரையாதிபதி சூரியன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்ப வலிமையான ஒரு விரயம், சுப விரயமா நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வீடு வாசல் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த யோகங்கள் வரும், வாகனங்கள் வளர்ச்சி வரும், வாகனங்கள் சேரும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. சில பிளஸ்ஸான பாயிண்டுகள், சில விதமான நல்ல முயற்சிகள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு அலைச்சல் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமமான நேரம் இருந்தாலும் கூட, நம்ம என்ன சொன்னது இருந்தாலும் சில நன்மை கிடைக்கிற வாய்ப்புகளும் இருக்கு. அந்த நன்மை தீமைய நம்ம நடைமுறையில தான் இப்ப மாத்தணும். ஏற்கனவே உங்க அனுபவத்தினாலையும் நீங்க பட்ட அவதிகளாலையும்
உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் ஆகிருக்குது. சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாம நீங்க விட்டுட்டீங்க. அதையெல்லாம் மீண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கான முழு விதமான முயற்சிகள் உங்களுக்கு வரும். நீங்கள் செய்ய வேண்டியது இப்ப பொறுத்தளவுக்கும் கன்னி ராசிக்காரர்கள் நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போயிட்டு உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு அதாவது திருமணம் நடக்கல, திருமணம் தள்ளி போட்டிருக்குது, நல்ல காரியங்கள் சுப காரியம் நடக்கல நீங்க நினைக்கிறீங்க மட்டும் விநாயகர் கோயில போய் ஒரு பொங்கல் வச்சோ இல்லை உங்க வீட்டிலே ஒரு பிரசாதம் எடுத்துட்டு போயோ ஒரு 10 பேருக்கு ஒரு ஸ்வீட் கொடுங்க. ஒரு ஸ்வீட்டா ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு 10 பேருக்கு உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்க, நல்லா இருக்கு. ராஜ கணபதி கோவிலா பார்த்து கொடுங்க. விநாயகர் ஆலயத்திலேயே ராஜ கணபதினு சொல்லி விநாயகர் இருக்காரு இல்லைங்களா, அந்த விநாயகர் இடத்துல போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கும், குடும்பத்தில் இருக்கிற மனக்கசப்புகள் வராதம் இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியா முன்னேற்றமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தா கீழே என்னுடைய மொபைல் நம்பருக்கு இருக்கு, நீங்க தாராளமா போன் பண்ணி உங்களுடைய டவுட் கேட்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.